நமச்சிவாய். நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமையெனப் பெற்றேன். நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமையெனப் பெற்றேன். தேனாயின் அமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து என் உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தார். ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. வாராகியின் அற்புதங்கள். நிறைய கர்ம வினைகள், கர்ம தோஷங்கள், இந்த நம்ம பிறப்பை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னாலே அது எந்த ஸ்பிரிச்சுவலாக இருந்தாலும் சரிதான், எந்த மதமாக இருந்தாலும் எந்த தெய்வமாக இருந்தாலும் எல்லா மதமும் ஒரு விஷயந்தான் சொல்லுது. இந்த பிறவி, இந்த பூமியில் நீ பிறந்திருக்க அப்படின்னா, பர்த் ஆகிட்ட அப்படின்னா சம்திங் கர்மா பாவதோஷங்கள் உனக்கு உண்டு. அது இங்கேயே காலி பண்ணிவிட்டு தொடச்சிட்டு சுத்தமாக சேரு. அப்போ தான் உனக்கு பிறவாமை என்னும் பெருவரம் உண்டுன்னு சொல்லுது. அப்போது ஜென்மாந்திரத்தில் நாம் செய்த பாவங்கள் அல்லது புண்ணியங்கள் ரெண்டுமே வச்சுப்போம். புண்ணியங்கள் நிறைய இருந்ததுன்னா நம்ம நல்லா இருக்க போகிறோம், நம்மளை யாரும் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல. பாவங்கள் இருக்கிறதால தான் நிறைய கஷ்டங்கள் வருது. மன கஷ்டம், மனக்குழப்பம், மெயினாக ஹெல்த் இஷ்யூஸு, உடல்நிலை ஆரோக்கியம் இல்லையா, நிறைய நோய்கள் படுத்தி எடுக்கிறது. ஒருத்தர் நல்லா சம்பாரித்து ஒரு பீரியடில் பீக்காக இருப்பாங்க, அடுத்த ஒரு 10 வருஷத்தில் சேர்த்து வச்ச எல்லா காசையும் செலவு பண்ணிவிட்டு ஓட்டாண்டியாக நிற்பாங்க. ஏன்னா ஒரு லெவலுக்கு மேலே வளர்ச்சி அடைய முடியாது, தடை இருக்கும். இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்? மெயினாக உடல்நிலை ஆரோக்கியம் பாதிக்கப்படுறது, சின்ன குழந்தையில உடம்பு சரியில்லாமல் போகிறது, ஆர்டிசம் ப்ராப்ளமாக வருது. ஒரு வீட்டில் ஒரு குழந்தை உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது, ஆர்டிசம் ப்ராப்ளத்தோட அந்த குழந்தைய பார்த்துக்கிற ஒரு 10 வயசு வரலும் பார்த்துக்கலாம். அதுக்கு அப்புறம் பெரிய பசங்களாக ரொம்ப சிரமமாயிடும். அப்போ இதெல்லாம் பாவதோஷங்கள் தான். இப்போ இதில் நிறைய கேள்விகள் உலகம் முழுவதும் இருந்து நம்முடைய அன்பு பக்தர்கள் கமெண்ட் பாக்ஸில், ஃபோனில், இதெல்லாம் நீங்கள் இந்த கேள்விக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லுங்கள் சாமி. இதெல்லாம் நீங்கள் கொடுத்த கடன் வாங்க திரும்ப வருவதற்காக, எல்லாம் மெயினாக ஹெல்த் இஷ்யூஸ் வருது, அதுக்கு என்ன பண்ணுறது? சின்ன குழந்தைகளே கர்ப்பம் தரிக்கும் போதே, அந்த குழந்தை பிறக்கும் போதே சில குறைகளோடு பிறப்பது, அப்படின்னா கர்ப்பம் குழந்தை பிறக்காமல் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது, திருமண தடை, இது எல்லாத்துக்குமே நீங்கள் இதுக்கு ஒரு பதில் சொல்லுங்கள் சாமி அப்படின்னு உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்கள் கேட்டால் நிறைய கொஸ்டின்ஸ்க்கு செலக்ட் பண்ணி ஒரு 10-12 கொஸ்டின் மட்டும் இப்போ நாம் பதில் சொல்ல போகிறோம். ஒவ்வொரு கேள்வியும் தனியாக உங்களுக்கு பயன்படும் வகையில், அதோட கூட அதுக்கு ரெமிடியும் அதுக்கு பரிகாரமும் சொல்ல போகிறோம். என்ன செஞ்சால் இது நல்லது அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறோம். கம்பெனி, தொழில் நிறுவனங்கள்லேருந்து, வேலை வாய்ப்புகள்லேருந்து எல்லாத்துக்கும் நம்ம ரெமிடி சொல்ல போகிறோம். பார்க்கலாம், பாருங்கள். இப்போது அதில் ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா, பணங்காசு கொடுத்துட்றாங்கன்னா பல விதமாக கொடுக்குறாங்க. அவங்கவங்க ஜாதக கர்மா விதிப்படி. ஒருத்தர் சில இடங்களில் சீட்டு கட்டியிருப்பாங்க. சீட்டு கட்டின உடனே அவங்க கடைசி வரையும் கட்டி முடிச்சுட்டு பணம் எடுக்கும்போது அவங்க திவாலாகிடுவாங்க, கட்டின காசு வராது. இல்லை சில பேர் சீட்டு பிடிப்பாங்க, எல்லாரும் பணத்தை எடுத்துன்னு ஓடி போயிடுவாங்க. மொத்தமாக இவங்க சீட்டு கட்டினவங்க எல்லாத்தையும் சுமக்கும்படியாக ஆகிடும். இது இல்லாமல் வயோதிக பருவத்தில் கொஞ்சம் நம்ம அப்படி இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்கலாம், ஏதோ ஒரு 10 ரூபா வருமானம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு 10 ரூபா கொடுத்து வைப்பாங்க, எழுதி எதுவும் வாங்கியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பல விதமாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்டோரி இருக்கும். நான் இப்படி கொடுத்தேன், நான் கடன் வாங்கி கொடுத்தேன், லோன் போட்டு கொடுத்தேன், நான் நகையை அடமானம் வச்சு கொடுத்தேன், நான் பாவம் பார்த்து கொடுத்தேன், படிப்புக்காக கொடுத்தேன், வீடு கட்டுறதுக்காக கொடுத்தேன், கல்யாணத்துக்காக கொடுத்தேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஏதோ ஒரு காரணம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் கடன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல ராகுவும் சனியும் சம்மந்தப்படுதுன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருவர் ஜாதகத்தில்
சனியும் ராகுவும் மறைவு ஸ்தானங்களில் நின்று வேலை செய்யும்போது 6-8 இடங்களில் வேலை செய்யும்போது இல்லை 6-8-12 3 சம்பந்தப்பட்ட தசாபுத்தி நடக்கும்போது இல்லைன்னா அது கோச்சாரங்கள் வரும்போது அந்த ஜாதகர் பலவீனமாக இருப்பாரேயானால் அவங்களாம் இந்த மாதிரி அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் பணத்தை கொடுத்து ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கவனமாக இருக்க வேண்டும். இதற்கு காரணம் மேக்சிமம் பணம்னு சொல்லிட்டா குரு தான சாமி. குரு பணமாக இருந்தாலும் குரு நல்லபடியாக இருந்துட்டார்னா கொடுத்த பணம் திரும்ப வந்துடும். குரு சிறப்பாக இருந்துட்டார்னா கொடுத்த பணம் நமக்கு திரும்ப வந்துடும். அந்த குரு சிறப்பு இல்லை, அந்த சனியை பார்க்கல, ராகுவை பார்க்கல, கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னா அந்த பணம் பஞ்சாயத்தில் போய் முடிஞ்சிடும். அந்த பணம் நமக்கு வர்றது ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதுவே கேது உள்ளே சேர்ந்தாருன்னா அந்த பணத்தை வந்து வம்பு வழக்காக மாற்றிடும். கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷனு 4 பேர் பஞ்சாயத்து பண்ணி சண்டை போட்டு வம்பு வழக்கை போட்டு அந்த கேஸை அந்த பணத்தை வாங்குற. கேது சம்மந்தப்பட்டால் வம்பு வழக்கு உண்டுன்னு அர்த்தம். புதன் சம்மந்தப்பட்டால் வாக்குவாதத்தோடு நின்றுடும், வாய் தகராறுலேயே நின்றுடும், பணம் கைக்கு வந்துடும். அப்போது இந்த பிறவியில் எனக்கு ஏன் சாமி இந்த நிலைமை ஆச்சு? நான் சின்ன வயசுலேருந்து நான் ஒருத்தர் கூட ஏமாத்தினதே இல்லை. எங்கள் வீட்டுக்காரர் அவ்வளோ நல்லவர், என் பையன் அவ்வளோ நல்லவன், கொடுத்துட்டு ஏமாந்துருக்கான் சாமி, என் பையன் அவ்வளோ நல்லவன், என் பொண்ணு அவ்வளோ நல்ல பொண்ணு, இவங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க சாமி, இந்த பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்து நிற்கிறாங்க, எப்படியாவது அந்த பணத்தை வாங்கி தரணும். வயசான காலம், வயோதிக பருவம். அப்போ கொடுத்த பணம் திரும்ப வேண்டுமா? நிச்சயமாக நீங்கள் இந்த சனிக்கும் ராகுவுக்கும் தான் கிரக பிரீத்தி செய்ய வேண்டும். இப்போ இதற்குன்னு ஆலய வழிபாடுகள் உண்டு. இதற்குன்னு ஆலய வழிபாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ராகுவுக்கு துர்கை, பிரத்யங்கரா, வாராகி. துர்கை, பிரத்யங்கரா, வாராகி இது 3ம் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கலாம், அப்படிலாம் தனித்தனி கோவிலாக கூட இருக்கலாம். துர்கைக்கு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ராவுகால நேரத்தில் 4 எலுமிச்சம்பழத்தை 2ஆக கட் பண்ணி 8 தீபம் போட்டு, எலுமிச்சம்பழ தீபம் நல்லெண்ணெய் தீபம் போட்டு, எலுமிச்சம்பழ தீபம் எப்படி பண்ணணும் உங்களுக்கு தெரியும். அந்த எலுமிச்சம்பழத்தை 4 பழத்தை கட் பண்ணால் 8 பழமாக 8 ஆக போகுது. அதுக்கு 4 பொட்டு வைக்கணும். 5 பொட்டு வைக்கக்கூடாது, 3 பொட்டு வைக்கக்கூடாது, 4 பொட்டு வைக்கணும். 4 மஞ்சள் குங்குமம் பொட்டு இட்டு, சகப்பு திரி போட்டு, நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி 8 தீபம் ஏற்றிட்டு துர்கைக்கு அரளிப்பூ சாத்தி ஒரு அர்ச்சனை செய்து துர்கையை 18 முறை வலம் வர வேண்டும். துர்கையை 18 முறை வலம் வர வேண்டும். அதே போல் இது வந்து செவ்வாய் வெள்ளி ராகு காலத்தில் பண்ணிடணும். அதே செவ்வாய் வெள்ளி சாயந்தர நேரத்தில் இரவு பொழுதில் வாராகி எங்கேயாவது தேடி கண்டுபிடிச்சி அட்லீஸ்ட்டு வீட்டிலையாவது ஒரு வாராகி படம் வாங்கி வச்சு இதே 8 தீபம் அதில் வந்து ஒன்றுத்துலேயும் 8 மிளகு போடுங்க. ஒரு மிளகு, ஒரு எலுமிச்சம்பழ தீபத்துக்கு ஒரு மிளகு, அந்த மிளகை நசுக்கி போடுங்க. அவ்வளோதான். அதாவது வசி மசி நசி, இதுதான் மந்திரம். வசி நசி மசி, இதுதான் மந்திரம். அப்போது இந்த மாதிரி நம்ம அந்த மிளகு நசுக்கி போடும்போது எதிரிகள், உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு எதிராக கொடுக்கக்கூடாதுங்கிற எண்ணம் இருக்குமே, ஆனால் அவங்கள கொடுக்க வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அப்போ தொடர்ந்து இந்த துர்க்கைக்கும் வாராகிக்கும் தீபம் ஏற்றி ஒரு வெத்தலை பாக்கு பணம் வச்சு வழிபாடு செய்து வருவீர்களேயானால் இது கொடுத்த பணம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இதை வந்து எளிமையாக நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க, வெளிநாடுகளில் இருக்கீங்கன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது இல்லாமல் ஜாதகம் பார்த்து, அதுதான் முக்கியம். உங்கள் ஜாதகம் பார்த்து ஜாதகப்படி கிரகதோஷங்கள் மெயினாக இந்த மாதிரி ஓப்பனிங்லேயே சொல்லிட்டேன், இந்த மாதிரி நீங்கள் ஏமாற்றம் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு ஏமாற்றம் இருக்குது அப்படின்னா உங்கள் ஜாதகம் சம்பந்தம் இல்லாமல் அந்த டேட்டா விதி வேலை செய்யாமல் நீங்கள் போய் சிக்கல்லாம் மாட்ட மாட்டீங்க.
அப்போது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் உங்கள் பிறப்பு ஜாதகம். அப்போ பிறப்பு ஜாதகத்தை மெயினாக நல்லா உடனே சரியாகணும், கரெக்டாக சரியாகணும். இந்த பிரச்சனையில் இருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னு சொன்னால், இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக வரணும்னா அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் தான். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகம் பார்த்து இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, இப்போ என்ன தசை நடக்குது, என்ன அந்தரம் நடக்குது, அது சுபருடைய தசையா அசுபருடைய தசையா, இந்த தசா நாதன் சிறப்பாக இருக்காரா, இன்னும் எத்தனை வருஷம் இந்த தசை இருக்குது, இதனால் தான் நம்ம ஏமாந்தோமா, இதுதான் காரணமா, இல்லை வேறு ஏதேனும் யாராவது நமக்கு ஏதேனும் செஞ்சுருக்காங்களா, திசை மாற்றி விடப்பட்டிருக்கா, இந்த எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் தான் கிடைக்கும். புரியுதா? அந்த பிறப்பு ஜாதகத்தை பார்த்து அதில் நம்ம பணம் வருமா, அல்லது நீங்கள் இது எப்போ நடக்கும், எந்த டேட்டில் நடக்கும், அது வரலாம் நம்ம எப்படி வெயிட் பண்ணுறதா, நம்ம என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன செய்கிறது, இது எல்லாத்துக்கும் ஆன்சர் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் தான் இருக்கும். அப்போ பிறப்பு ஜாதகம் பார்த்து அதற்குரிய ஆலய வழிபாடுகளோ, இல்லை வீட்டில் ஏதேனும் விரதம் இருக்கிறதா, இல்லை வீட்டில் ஏதேனும் பரிகார ஹோமங்கள் செய்கிறது, யாகங்கள் செய்கிறது, மெயினாக வீட்டில் ஏதேனும் ஒரு கணபதி ஹோமமாவது செய்யணும். அப்போ இது எல்லாத்துக்கும் முடிவு. இந்த பிரச்சனை எப்போ தீரும் அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய பிறப்பு ஜாதகம் பேசும். அப்போ பிறப்பு ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்து அதற்குரிய பரிகாரங்களும் செய்வீர்களேயானால் இது நிச்சயமாக நல்லது நடக்கும். இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளிவர முடியும். ஆலய பரிகாரங்கள் கை கொடுக்கும். அப்போ ஒரு குற்றம் ஒரு தோஷம் ஏற்பட்டது தப்பு கிடையாது. இது நீங்கள் இதுக்கு தான் பிறந்திருக்கிறீங்க. இந்த மாதிரி குற்றம் நடக்கணும், தோஷம் நடக்கணும், கஷ்டம் ஏற்படணுங்கிறது தான் விதி. ஆனால் அது பூரணமாக கடைசி வரணும் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கணுங்கிறது விதி கிடையாது. அது புத்திசாலித்தனமும் கிடையாது, அது தண்டனையும் கிடையாது. அப்போ உங்களுக்கு ஏற்பட்டுள்ள கஷ்டங்களில் இருந்து நீங்கள் உடனே விடுபட வேண்டுமேயானால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நீங்கள் எந்த ஆலயம் வழிபாடு செய்ய வேண்டும், என்ன மாதிரி பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்பதை அறிந்து செய்வீர்களேயானால் நீங்களும் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், வெற்றி மேல் வெற்றி பெறலாம், மெயினாக நிம்மதியாக இருக்கலாம். தப்பு கிடையாது. நல்லதே நடக்கட்டும். ஜெய் வராகி.